கீழே போடும் மேலே அழகாக மட்டுக்கானா கீழே போடும் கூடு அதுதான் மூணாவது நாள் வெங்கடேஷ் அப்படிங்களாண்ணா.
வணக்கம். நாங்கள் வணக்கம். நாங்கள் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தொடர் அதாவது கேப்டன் ஆலயத்தில் தொடர் அன்னதானத்தில் நாங்களும் ஒரு சிறு பங்களிப்பாக திண்டுக்கல் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் மாதவன் அவர்கள் தலைமையில் இப்போ நாங்கள் தொடர்ந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம், அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். அன்னதானங்கள் சிறப்பாக கேப்டன் அன்னதானம், அதாவது உணவுன்றது அவர் பசி இல்லாத ஒரு மனிதனுக்கு உணவில்லையேல் ஜெகத்தினே அளிப்போன்ற மாதிரி கேப்டன் முதல்ல உள்ளே வந்தோடனே சாப்பிட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எங்கள் கேப்டனோடது தாரக மந்திரம். அதற்கு இணங்க இப்போ கேப்டனோட நினைவாக நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக. அதில் எல்லாமே திண்டுக்கல் மாநகர் மாவட்ட கழகத்தின் ஒன்றியம், பேரூர் கழகம், நகரக அனைவரும் இணைந்து இன்றைக்கி மூன்றாவது நாளாக நாங்கள் தொடர்ந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து நாளைக்கும் அன்னதானம் பண்ணுறோம். அடுத்து ஒவ்வொரு மாவட்ட கழக சார்பாகவும் அதே மாதிரி தொடர்ந்து அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குது. அதாவது யாராலையும் எப்பயுமே எந்த குறையுமே சொல்ல முடியாத ஒரு மனிதருடைய அமைப்பின் கீழே நாங்களாம் இருக்கிறது ஒரு பெருமையான விஷயம். உணவளிப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் செஞ்சு மிகப்பெரிய பேர் வாங்கினவர் அவர். அவரோட இடத்துல அந்த இடத்துல நின்று நாங்களும் செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதை நாங்கள் பெரிய பெருமையாக நினைக்கிறோம். இது தொடர்ந்து எப்பயுமே நடக்கும். அவருடைய புகழ் இருக்க வரைக்கும் இந்த அன்னதானம் தொடர்ந்து நடக்கும். கேப்டன் இருக்கும்போது எல்லாரும் பசியோடு போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்டு இருந்தார். இப்போ இறந்ததுக்கப்புறமும் இந்த அன்னதானம் நடக்குது. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த 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 காலத்தில் அவர் செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் கூட யாருக்கு அந்த நேரத்தில் மீடியாக்கள் பெரியசாக இல்லை. ஆனால் இப்போ மாபெரும் புரட்சி அந்த விஷயங்கள் அவ்வளோ எலாபரேட் ஆகி எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா அப்போ தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்கள். ஏன்னா அவரே வாய்ப்பு தேடி வந்தப்போ கூட அந்த ரோனி லாட்ஜிலேருந்து வாய்ப்பு தேடி வந்தவங்களுக்கு தன்னோட சொந்த காசில் சாப்பாடு கொடுத்து ஆரம்பித்ததுங்கிறது அடிப்படையான உணர்வு. அடுத்தவங்க சொல்லி செய்கிறதில்ல, தனக்காக தோணுன உணர்வு. அப்பேற்பட்டவருக்கு பின்னாடி நிற்கிற எங்களுக்கும் அந்த உணர்வில் கொஞ்சமாச்சும் இருக்கும் இல்லைங்களா? அதனால் இது அவரோட காலம் இருக்க வரைக்கும், நாங்கள் இருக்க வரைக்கும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்களும் செய்வோம். ஏன்னா சின்ன விஷயங்கள் ஒரு என்ன விதைக்கிறோமோ அதான் முளைக்கும்னு சொல்லுவாங்க. அவர் மிகப்பெரிய விதையை விதைச்சிட்டு போயிருக்கார். அவருடைய விருட்சம் கண்டிப்பாக எல்லா பக்கமும் இருக்கும். கண்டிப்பாக கேப்டன் இறந்தோன்னே சமாதின்னு சொன்னாங்க. இப்போ எல்லோரும் 2-3 நாள்லேயே இது கோயிலாக சொல்கிறாங்க. இப்போ இந்த கோயில் எப்போ கட்டுவாங்க? கண்டிப்பாக சீக்கிரத்தில் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. சாதாரண இப்போ எங்கள் காலையில் நாங்கள் வரும்போதே எப்படி கூகுள் பேயில் போடுறது எங்கள் பாப்பா கேட்டப்போ நான் சொன்னேன், கேப்டன் கோயில்னு போடு தெரியும்னு. ஸோ காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாருமே ஒரு தடவையாக எங்களை கூட்டிகிட்டு போங்க, எங்களுக்கு சேர்க்கையில் உறுப்பினரை சேர்த்து விடுங்கன்னு கேட்குற அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேர்த்துக்கும். ஏன்னா அவரோட மறைவு மிகப்பெரிய சகாப்தம். ஏன்னா எல்லா பேரும் என்னென்னமோ அரசியல் பின்புலத்துலேருந்து வந்திருந்துருக்கலாம். தன்னோட சொந்தமாக உழைச்ச உழைப்பில் ஒருத்தர் இவ்வளோ பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பேர் என்னோட வரலாறை எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு பிழை இருக்கும், ஏதாவது ஒரு குற்றம் யாராவது கை நீட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாராலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு குறை கூட ஒரு மனுஷனை பார்த்து சொல்லவே முடியலைன்னா அப்பேற்பட்ட மாமனிதனுக்கெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அது கோயில் தானாக உருவாச்சு, நாங்கள் உருவாக்கலை, அது மக்களாக உருவாக்கின விஷயம். இது மிகப்பெரிய அளவில் உருவாகும். அது எல்லாருமே உலகம் பார்க்கும் சீக்கிரத்தில். கேப்டனோட ஆளுமை எல்லாருக்கும் தெரியும். சிங்கம் போல் அவரோட ஆளுமை இருக்கும். இப்போ அந்த இடத்துல அந்நியர் ஆளுமை பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவர் ஏற்படுத்தி விட்ட விஷயத்தை எவ்வளோ பெரிய ஆலமரத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. அதை பெரிய ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவர் ஏற்படுத்தி விட்ட விஷயத்தை எவ்வளோ பெரிய ஆலமரத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. அதை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு அன்னியோட ஆளுமை சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கிறதையும் பார்க்கணும், அரசியலையும் பார்க்கணும். அவர் மறைவையும் அவங்க தன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்திருக்கும். அதையும் மறைச்சு அடுத்த நாளே அவங்க நின்னாங்க எங்களுக்காக. ஏன்னா அவர் விட்டு போன செயல் எந்த இடத்துலையும் தடையாக நின்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி இவ்வளோ பேரையும் அவங்க கட்டி காத்து கொண்டு போகிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கேப்டனுடைய புகழை அவங்க பெரிய லெவலில் கொண்டு வருவாங்க. மிகப்பெரிய ஆளுமையாக இருப்பாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்ன கேள்விக்கு எப்பயும் கம்பீரமாக பதில் சொல்லக்கூடிய ஆளுமை அவங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு சீக்கிரமாக அவங்கள முதல்வராக பார்க்கும். இன்னையோட 3 நாளாக அன்னதானம் போட்டுட்ருக்கீங்க. கேப்டன் செய்ததை நீங்கள் உங்கள் கையால் செஞ்சிட்ருக்கீங்க. இது எவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு இருக்குது?
கண்டிப்பாக இது மிகப்பெரிய பெருமை. இதெல்லாம் யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் யோசிச்சோம்னா கூட இதை செஞ்சுருப்போமான்னு. அவர் இடத்துல அவர் விட்டுட்டு போன சின்ன செயல் செய்கிறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். தேங்க்யூ.